ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் 31வது எபிசோட் 30வது நாள். அதாவது 4/11/2025 செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் கொஞ்சம் விரிவான பார்வை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அந்த வீட்டில் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுவோம். நம்ம சாண்ட்ரா வந்து அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், வாட்டர்மெலன் கிட்ட. இந்த வாட்டர்மெலன்றது நீங்கள் வாங்கின பட்டமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவர் வந்து அதை வந்து ஒரு பெரிய கதையாக்கி என்னது பெருமாளாக்கி அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து அதை பெருசாக்கி கடைசியில் சாண்ட்ரா எனக்கு வந்து என்னது மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு ஓகேவா, இது ஒன்று. அடுத்தது மறுநாள் வந்து பிராங்க்னு ஒன்று வந்து யார் பிரஜனு கம்ருதீனு பிரவீன் 3 பேர் வந்து பிராங்க்னு பண்ணி அவங்க ஒய்ஃபு சாண்ட்ரா அழுது நமக்கு பிள்ளைங்களாம் இருக்குன்னு இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த பிராங்க் வந்து முடிகிற வரையுமே ரிவீல் ஆகலை. ஸோ இதற்கு பதில் இன்னைக்கு வந்து அடுத்தது வந்து அந்த வீடை வந்து ஹோட்டலாக்கி கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி தீபக்கு, மஞ்சரி, அதுக்கப்புறம் பிரியங்கா 3 பேரும் கெஸ்ட்டாக வந்தாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஹோட்டல் சர்வர்ஸாகவும் மேனேஜர்ஸாகவும் மாற்றிட்டாங்க. திவ்யா வந்து ஹோட்டல் மேனேஜரு, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்வதி. ஸோ இப்படி அந்த வீட்டில் நடந்தது. இதில் நடந்த கான்ஃப்ளிக்ட், மற்ற விஷயங்கள், முக்கியமாக வந்து வாட்டர்மெலன் புழக்கப்பட்டது, வியன்னா வந்து நேற்றே வந்து பொய் சொல்லி மாட்டிக்கிது, அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எபிசோட் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் நாள் ராத்திரிலேருந்து தான் சார் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது இந்த வாட்டர்மெலன்ங்கிற பேர், கிரிஞ்சாக இருக்குது, வேறு ஏதாவது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வச்சுக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. எப்போவுமே திவாகர் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் இழுத்துட்டு வந்துருவாரு, மக்களால் தான் தனக்கு இந்த பட்டம் வந்து கொடுக்கப்படுது, அவங்கள நீங்கள் இழிவுபடுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வருவார். ஒன்று. இன்னொன்று, இப்போ அவர் புதுசாக வச்சுட்டு இருக்கிறது என்னன்னா, நான் வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு அகில உலகமா தெரிகிற ஒரு ஆளு, அதை நீங்க எப்படி அசிங்கப்படுத்துறீங்க, அது பிக் பாஸ் சொன்ன விஷயங்கள். இது ஒண்ணு. அப்புறம் வந்து நான் எதுவாக இருந்தாலும் பிக் பாஸ் கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் வந்து டீச்சர் கிட்ட சொல்லிடுவேங்கிற மாதிரி விஜேஎஸ் கிட்ட சொல்லிடுவேன். இதுதான் வந்து அவர் வந்து எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இது. லாஸ்டா செய்யற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் வார்த்தைகள், அவரை எது ஹர்ட் பண்ணாலும் அது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், இது தவறான வார்த்தை, இதை நம்ம பேசவே கூடாது. இதுல என்னன்னா, எங்கேயோ போற மாதிரியத்தை என் மேல ஏறாத்தா அப்படின்ற மாதிரி நான் வந்து ஏற்கனவே சொன்னதுதான். அவரை நீங்க மதிக்காம போனாலே அவர் வந்து கண்டென்ட் கொடுக்கவே முடியாது. நீங்க வந்து அவர் வந்து உங்களில் ஒருத்தரா அவர் வந்து இன்னும் நடிப்புல அடுத்த கட்டத்துக்குலாம் போகணும்னு நீங்க வந்து பேசுறீங்க. அப்ப உங்களுக்குள்ள ஒரு இன்னொன்னு, அவர் மீதான விமர்சனத்தை அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. ஏத்துக்கவே மாட்டேன்றத விட அவங்களை கருவம் வச்சு அடிப்பாரு. நீங்க இதுவரையிலும் இந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாரையும் பாருங்க, அந்த அதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி சொன்னாலும், அவருக்கு புரியலன்னு சொன்னாலும் கூட அவங்கள தான் வந்து அவர் வந்து கார்னர் பண்ணுவார். நீ எப்படி எனக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் வந்து சாண்ட்ரா சொல்லுவாங்க, முன்னாடி அதாவது பின்னாடி சொல்லாம உங்ககிட்ட முன்னாடி தான் பேசினேன், அப்பயே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு. இன்னொன்னு, அவருடைய எல்லாத்த விட அவருடைய அதாவது இந்த கான்வர்சேஷனை கவனிச்சுட்டு வந்த திவ்யா சொல்லுவாங்க, நானும் இதை பார்த்துட்டு தான் இருந்தேன், அவங்க இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிலாம் அவங்க பேசல, அவங்களை விட எக்ஸ்ட்ராவா பேசுனது நான் தான் அப்படின் போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதே ரம்யா இருந்தா நீயும் தான் தப்பு பண்ணன்னு இருப்பாரு. அது வந்து திவ்யான்றதுனால நீ வந்து அப்படி சொல்லலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அங்க அந்த வாமா போமா வந்துரும். இதுல நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்ப இந்த ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு, அழகுக்கு வந்து அப்படியே அடிமை அவரு. அது நீங்க அடிமையாகிறது கூட பிரச்சனை இல்லை, நீங்க அதே மாதிரி எல்லாரும் ட்ரீட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட் நடிச்சு காமிங்கன்னு சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜில் எலுமிச்சம்பழம் வைக்கலையே அப்படின்ற மாதிரி. அந்த சீனுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா, மறந்துட்டேன் மேம் மறந்துட்டேன் அப்படின்னு திவ்யா வந்து தொட்டு பேசிட்டு போவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, கையை முதல்ல எடு, மேனேஜர் நீ இப்படிதான் தொட்டு பேசுவியா, முதல்ல ஒருத்தவங்க தொடர்ந்து முன்னாடி பர்மிஷன் வாங்கணும், யார் உனக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துன்னு கத்துவாங்க. இது வந்து அவர் எல்லா இடத்துலையும் பண்றது. நடிப்புனாலே அவர் வந்து இந்த மாதிரி கையை தொட்டுக்கிறது, போறது, முத்தா கேட்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் பண்ணுவாரு. இன்னைக்கு காலையிலே அவர் அந்த நைட்டு நடக்கிற சம்பவத்துல வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணு கிட்ட, அதாவது திவ்யா கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து கரெக்டா தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இல்ல, அவருக்கு அதான் தான் ஜாக்கி நீங்க சொன்ன பாயிண்ட். இல்ல சில நேரங்கள்ல நீங்க வினோத் சொன்னது வந்து உண்மையாகுதுங்கிற மாதிரி புடவை கட்டிட்டு வந்து அத்தான் அப்படின்ன உடனே என்ன சொன்னாங்க, அத்தான் கூட அந்த ஆமா இல்ல அத்தான் தான் சொன்னாங்க. அப்படி கூப்பிடுறேன்னு சொன்ன உடனே அங்க மார்க் போட்டீங்க. இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திவ்யா ஒண்ணும் இல்ல,
பயங்கர சண்டை நடக்கும் ஜெகி. இது கூடவே அப்படி சொல்றேன். சொல்லுங்க. காலையில மறுநாள் வந்து திவ்யா உள்ள படுத்துன்னு இருப்பாங்க, பெட்ரூம்ல படுத்துன்னு இருப்பாங்க, அவங்களோட தலை ரூம்ல படுத்திருப்பாங்க. இவர் மைக்க ஒழுங்கா மாட்டலன்னு திட்டிட்டு இருப்பாங்க. பார்வதிக்கும் அவங்களுக்கும் பயங்கர ஒரு டக்கஃபார் நடக்கிற மாதிரி பார்வதி வந்து இவருக்கா பேசிட்டே இருப்பாங்க. இவர் பார்த்துட்டே இருந்துட்டு நீங்க அழகா இருக்கீங்க கோவப்பட்டா அப்படின்னு. அதேதான், அதுதான் அவருடைய மென்டாலிட்டி. அது என்னன்னா இங்க இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. எஸ். இன்னொன்னு வாரம் வாரம் வர விஜய் சேதுபதி அவர் தடவை தான் கொடுக்குறாரு. இல்ல அது சர்க்காசமா சொன்னா அவர் புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க. நீங்க நேரடியா சொன்னாலே அவர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாரு. நேரடியா இன்னைக்கு வந்து சொன்னதே அவர் எப்படி மாத்திட்டாருன்னா, நீங்க என்ன வந்து ஃப்ரேம் பண்றீங்க, அப்ப வந்து பயமுறுத்துறீங்க. அதாவது நடுவில் வந்து பிரஜன் வருவாரு, அவங்க என்ன சொன்னாங்க உனக்கு வந்து நல்லது தானே சொன்னாங்கன்ற மாதிரி பண்ணும்போது இவங்க என்ன வந்து என் பேரை வந்து கேவலப்படுத்துறாங்கன்ற மாதிரி அதை ஃப்ரேம் பண்ணுவாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, கையை நீட்டி பேசாதீங்க, முக்கியமா பொம்பளை கிட்ட கை நீட்டி பேசாதீங்கன்னும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மிரட்டுறீங்கன்னு மாத்துவார். அதை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அரோரா சொல்லுவாங்க, அவர் எங்க நான் மிரட்டினாரு வந்து கையை நீட்டி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னா அவர் அங்க பேசவே இல்ல அப்படின்வாரு. அப்புறம் சாண்ட்ரா சொல்லுவாங்க, பிரஜன் இப்ப நீ பேசாத நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ உள்ளார வராத இது. அப்புறம் வந்து ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வந்து பண்ணிட்டாங்க அதையும் சொல்லுவாரு. ஆனா அவர் அதுக்கப்புறம் போயிடுவாரு. ஆனா நியாயம் பேசும்போது பாத்தீங்கன்னா வார்த்தைகளை எப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து நான் வந்து விட்டுறேங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன எப்படி அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவரை வந்து மதிக்கிறதா அங்கே பிரச்சனையே. நீங்கள் மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் அவங்கள வந்து சின்ன மாட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அவரை வந்து இப்படி ஒரு சமூகத்தில் இப்படி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு, இவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு பாருங்கன்னு. அதாவது இருக்கிற பேரும் கெட்டு போச்சுன்னு தான் அவங்க அர்த்தம். நீங்க இதுக்கு முன்னாடி சேர்த்து ஒரு விஷயம் ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, ஒன்றுல ஒரு ஷார்ட் நடிச்சு காமிங்கன்றாங்க, நடிப்பு ராட்சசன்னு சொல்றாங்க. ஒரு ஷார்ட்டுக்கு வந்து உனக்கு வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 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 சரி, அது அவருக்கு அதுதான் கிடையாது. அதனாலதான் அவர் வந்து ஒரே விஷயத்தை திரும்ப செஞ்சுட்டு இருக்காரு. நேத்து கூட அதான் சொன்னாங்க, குத்தனை ஈட்டி வந்து இங்க பிடிச்சிச்சு, அதே அடி வயிற்றுல குத்த யோசிச்சு பாருங்க. அதுக்கு எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது, உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, எப்ப பார்த்தாலும் நல்ல வேலை கிருஷ்ண பரமாத்மா நேரம் இங்க குத்துனாரு, அடி வயிற்றுல குத்தி இருந்தாரு இப்படியே பிடிச்சின்னு அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் தான் அது. கஷ்டம் இல்ல, நான் பேசி முடிச்சிடறேன். சோ அவருடைய விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம், அவருடைய ஸ்ட்ராட்டஜி சொல்லியாச்சு. அவர் எப்பேற்பட்ட ஆளு, எதுக்குமே லாய்க்கு இல்லாத, அதுவும் நடிப்புல லாய்க்கே இல்லாத ஆளுன்றது ஒரு சின்ன சீன்லேயே புரிஞ்சு போச்சு. அதுக்குதான் வந்து தீபக் வந்து நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன கிழிக்கிற பாப்பன்னு ஒரு சீனை சொன்னது. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஐடியா வருது மேடம். நான் கூட அந்த குன்றத்தூர் 10 படிக்கட்டு தேங்காய் உடச்சி பொறுக்கிறது அந்த மாதிரி ஷார்ட் வைக்கக்கூடாது. அமைதிப்படம் அமாவாசை மாதிரிலாம் அந்த லெவலில் இருக்கக்கூடாது. பிருத்திவிராஜ் ஒரு படம் பண்ணார் தெரியுமா, கோட்டு. எங்க கூட்டிட்டு போவாங்க, பாலைவனத்துல சோறே இல்லாம வந்து அந்த பின்னாடிலாம் அப்படியே கருப்பா இருக்கும், ஆய்ப்போய் கூட கழுவாம ஒரு மாதிரி எல்லாமே கட்ட கரையர்னு இருக்கும். அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி சீனை ரீக்ரியேட் பண்ணி அங்க கூட்டு போயிடணும். இங்க கூட கூடாது, ஏன்னா ஒரு சாப்பாடு ஒரு காலி, அங்க கூட்டு போய் ரீக்ரியேட் பண்ண கூட்டு போயிடணும். ஃபிளைட் டிக்கெட்டை போட்டு கூட்டு போயிடணும். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரே ஒரு சீன் தான் நான் இதை மாதிரி ஒமான் போயிருந்த போது அந்த மாதிரி பாலைவனத்துல ஜாக்கி ஓடி வர சொன்னேன். 2 தடவை ஓடி கால்லாம் பழுத்துருச்சு. அந்த மாதிரி ஒரு 4 தடவை வந்துட்டாருன்னா இது வந்து அங்க ஒரு நடந்த ஒரு விஷயம். ஓகே, இப்ப வாட்டர்மெலன் இப்படிதான் நம்ம சொல்லிட்டோம். பியன்னா, துஷார், அரோரா நான் இந்த விஷயத்துல எடுத்துட்டு வர மாட்டேன். அவங்க நியாயம் பேசுறாங்க, கரெக்டான விஷயத்த பேசுறாங்க. அவங்க ஏங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னா, நான் நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன், ஐ மீன் காசுக்கு வந்திருக்கேன், இருக்க எனக்கு காசு, நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், என்ன வெளியே அனுப்பு, நான் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேட்பேன், எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்றது அவங்க தெளிவா இருக்காங்க. ஆனால் இந்த சுபிக்ஷா, வியன்னா, அதுவும் வியன்னா வந்து நேத்து அசிங்கப்பட்டாங்க. ஏங்க ஒருத்தவங்க மேல நீங்க தாராளமா சொல்லாங்க. இப்ப எப்படி வாட்டர்மெலன் வந்து எவ்வளவு கேவலமா வந்து ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணதை மாத்தி புருஷமோட 2 பேரும் மிரட்டுறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து சொன்னாரோ, அதுக்கு இணையானது. அதாவது அவராவது பேசுறத சொன்னாருங்க, ஒருத்தவங்க வந்து அங்க இல்லவே இல்ல, வந்த நாள்ல அவங்க வர. இன்னும் இவங்களுக்கு என்னன்னா, இவங்க தான் உலக அழகின்னு நினைப்பு. வேற யாராவது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துட்டுன்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கிறது கிடையாது. அதனாலதான் நேத்து வந்து எல்லாரும் அமைதியா இருக்கும்போது அவங்க தான் முதல் குண்டை போட்டாங்க. நீங்க வந்து வாயை மூடிக்கிட்டுலாம் அப்படிலாம் பேச வைக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல பிராது கொடுக்கணுன்றதுக்காகவே காலையில என்ன பண்றாங்கன்னா, திவ்யா இவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்க காலைல எழுந்துட்டீங்கன்னா பேசாதீங்க, எனக்கு தூக்கம் கலையுது அப்படின்வாங்க. திவ்யா மற்ற பொண்ணு மாதிரி கிடையாது, டக்குன்னு ஆளை கூப்பிடு, நான் எழுந்ததுமே குட் மார்னிங் சொல்லிட்டு பாத்ரூம் போய் பாத் பண்ணிட்டு வரதுக்கு இங்க இல்லவே இல்லை, நான் எப்படி பேசணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடு.
சோ எல்லாரையுமே கூட்டி இது ஃபர்ஸ்ட் ஒரு பொய். இல்ல அதுதான் சொல்றேன். இந்த பொய் யோசிச்சு பாருங்க. என்னங்க நீங்க இந்த ஒரு எதுக்குங்க நீங்களா எப்படி நீங்க படிச்சீங்க, எப்படி நீங்க வளர்ந்தீங்க, என்ன நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க இந்த சமூகத்துல? இல்லங்க எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குங்க. இல்ல ஜாக்கி, இது வந்து ஒரு அங்கம். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, ஏன் வாட்டர்மெலன் மாதிரியான ஆட்களை விஜய் கேட்கலன்னா நீங்க பிராதை கொடுக்க மாட்டீங்க. அத பிராதை கொடுக்கலனா கூட பரவாயில்ல. இவங்க இன்னொரு இந்த சாண்டா விஷயத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, நான் கிளிப் பார்த்தேன். இவங்க நின்னுட்டு இல்ல நீங்க இப்ப எப்படி ஃப்ரேம் பண்ணீங்க தெரியுமான்னுவாங்க. நீங்க இப்ப ஒரு டோன் இருக்கு இல்லீங்களா, இப்ப சொல்ற டோன் இல்ல, அப்ப பேசல நீங்க, அப்போ நீங்க வேற மாதிரி ஒரு டோன்ல பேசுனீங்க. இல்லங்க என்ன பேசுனாங்க அவங்க? அதுதான் சொல்றாங்க. அது வந்து எப்படின்னா, அது வந்து சர்க்காசமாவும் அது அசிங்கப்படுத்துறாங்க சொல்லுவாங்க. அப்பவுமே திவ்யா சொல்லுவாங்க, நான் அங்க இருந்தேன், நான் தான் அதிகம் பேசினேன், நான் இந்த வீட்ல இப்ப தலைவியா வரேன் கேக்குறேன், இப்ப என்ன பிரச்சனை அப்படின்றதுக்கு அப்புறம் தான் சாண்ட்ரா ஒரு கட்டத்துல வந்து இல்ல நான் பேசிட்டேன். நண்பர்களே, பணம் காசு நீங்க என்ன வேணாலும் நீங்க உங்க வளர்ச்சி என்ன வேணாலும் நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். ஆனா இப்படியான ஒரு மனநிலையும் இப்படியான ஒரு செயல்களும் நிச்சயமா உங்களை வந்து முன்னேறவே விடாதுங்க. நீங்க உங்ககிட்ட ஒரு எத்திக்ஸே இல்லைன்னா உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. நண்பர்களே, இந்த சீசன் நம்ம பிக் பாஸ் நம்ம பண்றதே ஒரு ஆட்களை நம்ம வந்து சீர்தூக்கி பாத்துக்கிறது தான். அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமல ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட இன்னர் தாட்ல தான் அதை பண்ணவே முடியும். ஓகே, இல்லைன்னா அதை செய்யவே முடியாது. ஓகேவா? ஸோ அதை மீறி ஒரு பொண்ணு ஒரு 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 இந்த தலைமுறையில் இருக்கிற ஒரு பொண்ணு பச்சை அப்படி ஒருத்தவங்க இல்லவே இல்லாதப்ப ஒருத்தவங்க மேல சரி அது வந்து காழ்ப்புணர்ச்சியாகவே இருந்துட்டு போட்டோம். ஒருத்தவங்களை டீக்ரேட் பண்றதுக்காக இவங்க அடிச்சு விட்டாங்க, டக்குன்னு கூட்டு வச்சு இதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் விஜய் சேதுபதி சார் வந்து கேட்கணும். உண்மையிலே இந்த வாரம் இதை கண்டிப்பா கேட்கணும்ன்றன. இது வந்து என்னன்னா, ஆனா அவங்கள வந்து ஸ்பாசிஃபை பண்றதுக்கு டீம் முயற்சி பண்ணும். அவங்க பேர் கெட்ட பேர் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1 ஹவர்ல காட்டவே இல்ல. வேணா பேசுனத 1 ஹவர்ல காட்டவே இல்ல. ஏனா 1 ஹவர்ல காட்டுனதா அவர் கேட்பாரு. ஆமா, அவர் அப்பதான் பார்க்க முடியும். அப்பதான் அவர் வந்து 24/7 பார்க்க முடியாது. ஆனா அவங்க அந்த மாதிரியான விஷயத்தை வந்து டீம் வந்து காப்பாத்தி விடுன்னு வச்சுக்கோங்களேன். நாம நம்மளுடைய ஷோவில் வந்து அதை பொழப்போன்றேன். இந்த மாதிரி ஒரு செயலை உங்க பசங்களுக்கு கத்து கொடுக்காதீங்க. அதாவது ஒரு பிராது ஒருத்தவங்க, அதாவது அதீத பொறாம ஆளை அழிச்சிருங்க. இந்த சீசனை நாங்கள் இந்த மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறதே என்னன்னா, உள்ளார ஒருத்தவங்க பண்ணும்போது அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்றதை நம்ம சொல்கிறதுக்கும் நம்மளுடைய அனுபவங்களை சொல்கிறது தான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் டீம்லேயோ இல்லை யாரோ உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. கரெக்ட். நீங்கள் பொறாமப்பட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நிம்மதி போயிடும். அடுத்தது அவங்கள பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் கிராஃப் வளரவே வளராது. கரெக்ட். அதை மட்டும் தயவுசெய்து செய்யாதீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்னு, ஒரு அதே மாதிரி சுபிக்ஷா ஒரு ஃபொத்தம் ஃப்ளட் பண்றான்னு தெரியுது, அதை வச்சு நீங்க காரியத்தை சாதிச்சிட்டீங்க. அது எப்படி போச்சுன்னு வெளியில போச்சுன்னு நீங்க கேக்குறீங்க. நீங்க உங்களுக்கு எல்லாம் அப்ப என்ன, நீங்க என்ன ஒன்னாலும் செய்யறீங்க. கேள்வி இருக்கு ஜாக்கி. எல்லாரும் நிறைய பேர் நான் வந்து சமூக ஊடகங்கள் எல்லாம் பார்த்தேன். அதாவது சுபிக்ஷா மாதிரி அவர் வயசு என்ன, சுபிக்ஷா வயசு என்ன, அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இவர் கேட்கலாமா? கண்டிப்பா கேட்க கூடாது. ஆனா சுபிக்ஷா அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு கேக்குறேன். நீங்க ஏன் வந்து அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து அவரு ஃப்ளர்ட் பண்றாருன்னு தெரியுது இல்ல, ஏன் சுபிக்ஷா வளர்ந்தவங்க தானே, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கல, நீங்களே தானே போய் நிக்கிறீங்க. ஆமா, அப்ப அவர் அதை தானே செய்யறாரு உங்ககிட்ட. நீங்க என்னவோ குழந்தை மாதிரியே உங்களை வந்து இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பசங்க வந்து மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப கோயம்புத்தூர் விஷயத்தை எட்டு வரேன். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கார்ல வந்து ஒதுக்குப்புறமான இடத்துல பேசியிருக்காங்க, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி. அங்க வந்த சமூக விரோதிகள் அந்த பையனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க. இதுதான் மேட்ரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றதுன்னா, ஏன் அந்த பொண்ணு அங்க போச்சு, இந்த கேள்விதான் எல்லாரும் எடுத்து வராங்க. சரி, மாலு 5 ஃப்ளோர் இருக்கு, என்ன அதுல 6வது அன்னைக்கு வந்து வீக் டேஸ் கூட்டம் இல்ல, 5 கார் பார்க்கிங்ல கீழ் பார்க்கிங்ல ஃப்ரெண்டோட போய் கார் எடுக்கும்போது அங்க யாருமே இல்லைன்னு ரேப் பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? சரி, வீட்டுல இருக்காங்க, அங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஒருத்தர் ரேப் பண்ணிட்டா, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆக ஏன்டா ஒருத்தன் வந்து அந்த பொண்ணு மேல வந்து அவ விருப்பம் இல்லாம கை வச்சான்னு கேட்க துப்பு கிடையாது. அங்க ஏன் அந்த பொண்ணு போச்சுன்றப்ப கூட வந்து இட்டன் போன பையனை பத்தி ஒருத்தவங்க ஒரு கேள்வியும் கேட்க மாட்டீங்க. அந்த பொண்ணு அதுதான் அங்க போல. ஓகே, அப்ப அங்க இன்னொருத்தவன் லவ்வரோ ஃப்ரெண்டோ நம்ம அங்க போய் பேசலாம்னு கூட்டிட்டு போகும்போது அந்த பையனை நீங்க கேள்வியே கேட்கலையே.
அந்த 3 பேர் வந்து அப்படியே சப்போஸ் அந்த பொண்ணு அங்கேயே இருந்துட்டு போகட்டும், ஒதுக்கு போறமான இடம், தனிமையான இடமா இருந்துட்டு போகட்டுமே, அப்ப நீங்க கை வச்சிருவீங்களா அந்த பொண்ணு மேல கேக்குறேன் நான். விட இதுக்கு ஒரு கேவலமான ஒரு சப்பக்கட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா, பாருங்க கடைசி நாங்க அந்த பையனை கேள்வி கேட்கறது இல்ல, இப்ப பாதிப்பு யாருக்கு என்ன பாதிப்பு? அது எனக்கு என்ன கேக்குறேன் நான், என்ன சொல்றேன், பாதிப்பு இருந்துட்டே போட்டுங்க, அது மன உளைச்சலாவே இருந்துட்டு போட்டும். எப்படி அந்த பையன் கை வச்சான்னு கேட்க மாட்டீங்களே? அதுதான் இட்டுன்னு போன பையனை யாரும் இந்த வரையிலும் கேள்வி கேட்கலங்க. அந்த தனியா இருந்த பொண்ணு மேல கையை வச்சது தப்புன்னு சொல்லல, வளர்ப்பு தப்புன்னு சொல்லல. இந்த சமூகம் எப்படி போகுதுன்னு பாருங்க. அப்ப நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பிளேமிங்க வந்து அன்னெசரியா போகும்போது பெண்களுக்கு சப்போர்ட்னு ஒன்று பண்றத கூட யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் நான். கரெக்டான ஒரு புரியுதுங்களா? அப்ப நீங்க எல்லாத்தையும் நீர்த்து போக வைக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு வேணும் இதெல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு பொது ஜனத்தை தள்ள வைக்கிறீங்கன்ற நான். இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 1000 கமருதீன் பத்தி, கமருதீன் அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத நான் விட்டுடுறேன் இப்ப. ஆனா கமருதீன் வந்து இது ஒரு பாயிண்டா சொல்லுவாரு, அவர் மட்டும் என்ன பொம்பளை விஷயத்துல கரெக்டா இருக்காரான்ற மாதிரி ஏதோ கேட்க வரும்பொழுது ஃபர்ஸ்ட் சொன்னது சுபிக்ஷா தான் சொல்லுவாங்க, நாங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லையே, எப்படி அப்படி பேசலாம் அப்படின்வாங்க. ரைட். இததான் வந்து இப்ப இத நீங்க செய்யும் பொழுது நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா கூட அன்னைக்கு தான் நீங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பாதுகாப்பா தான் இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, இது எல்லாருக்குமே நிறைய பெண்களுக்கு சொல்றது திரும்ப திரும்ப, நோங்கிறத தயவு செய்து சொல்ல கத்துக்கோங்க. நோன்னா நோ, எனக்கு நோ வந்து வராது, நோ வந்து நாங்க சொன்னதில்லை, நாங்க நம்ம ஜெனரேஷன்ல எனக்கு தெரிஞ்சு 90s 2000 பிகினிங் வரைக்குமே நோ சொல்லியே நம்ம பழகினது கிடையாது தான். ஆனா இந்த மாதிரியான விஷயத்துக்கு முதல்ல, ஏன்னா இப்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு அவர் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரீல்ஸ் பண்றதுக்கு, நீங்க வர முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அதேதான். இப்ப ஒண்ணு இல்ல, நினைக்கிறீங்களே அவர்கிட்ட, இப்ப என்னன்னா உங்களுக்கு பயம் இருக்கு, நீங்க வந்து அவர் தப்பா உங்களை கேட்டிருக்காரு, உங்களுக்கு அது எப்படி போகும்னு தெரியலன்னு கேக்குறீங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவோம், திவ்யா ஏமா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பண்ண, உனக்கு தெரியாம, அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க பண்ணீங்கன்னும் போது அப்ப உங்களுக்கு உங்க மேல எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ரைட். அப்ப அதே மாதிரி நீங்க அவரை வந்து நீங்க காப்பாத்தி விட என்ன பண்றாரு, இன்னும் தைரியமா வர்றாரு. அவருக்கு அது நல்லா இருக்கு ஜாக்கி. ஓகே, சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்குங்கறத விட இவங்களால நம்மள எதிர்க்க முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு கரெக்ட்டா உங்களை கொண்டு வந்துட்டு அவர் கரெக்ட்டா அதை வச்சுட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கரெக்ட். இதுதான் நிறைய பேர் பண்றது ஆக்சுவலா வெளியில. அவர் வந்து இந்த பிக் பாஸ் கருதி அவர் வந்து அவர் ஓரளவுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய அலுவலகத்திலயும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் சரி, இதுதான் வந்து உங்களுக்கு பண்றதே. ஆனா நீங்க அந்த கட்டம் வரைக்கும் இருக்கும்போது அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுறப்பதான் உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்க. இப்ப இவர் கேக்குறாருல, கமருதீன் கேக்குறாருல, புடிச்சுதானே பழன. இப்ப இதுல என்னன்னா பாருக்கு ஒரு சப்போர்ட்டர் வராங்க, பாருக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் வரும்போது மியூச்சுவலா பழகினவங்க எப்படி நீங்க வந்து அன்வான்டா கை வச்சாங்கன்றீங்க. அதேதான். அது அன்டச்டா இது என்ன சொல்லுவாங்க ஜாக்கி, அன்டச்டுலாம் இல்ல ஜாக்கி, ராங் டச்சா என்ன சொல்லுவாங்க, ஏதோ சம்திங் அந்த மாதிரி எப்படி உங்களால உடனே சொல்ல முடியுது? ஏன்னா இன்னைக்கு அப்புறம் திரும்ப போய் என்ன பேசுவாங்கன்னா, நான் அப்படிலாம் உன்னை பார்க்கவே இல்லைன்னுவாங்க. முத நாள் இப்படி பேசிட்டு மறுநாள் வந்து எங்க 2 பேரும் ஜோடி எப்படி இருக்குன்னு கேட்க, அந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் நிறைய நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதோட நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க வெளியில இருந்து உள்ள போன தீபக் கேக்குறாரு, ஜெயில நல்ல பாடங்கள்லாம் லைஃப் லெசன்ஸ்லாம் கத்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டு, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எதுக்கு உங்களை அப்படி கேக்குறாரு? அதுதான் அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அதே மாதிரி முத நாள் எல்லாத்தையும் கேட்டு கிரகிச்சுக்கிட்டு மறுநாள் காலைல எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், நீங்களாம் பேச வேண்டாம். அப்புறம் அதே மாதிரி இன்னைக்கு நடந்தது, திவ்யா கிட்ட முதல்ல வந்து சண்டை போட்டாங்க, அந்த மைக்கு போட்டதுக்கு வந்து பேசியாச்சு. ஓகே, அவங்கள டென்ஷன் ஆக்கிட்டாங்க. திவ்யா வந்து தைரியமா பேசுறாங்க, கொள்றாங்க எல்லாம், ஆனா ஈஸியா ட்ரிகர் ஆகுறாங்க. அவங்க ஈஸியாக ட்ரிகர் ஆகி லெஃப்டில் எங்கே டீல் பண்ணாங்கன்னா, இவங்க போய் வந்து ஏதோ திரும்ப பேசும்போது அவங்க வந்து அதுக்கு பதிலே சொல்லாமல் போவாங்க. பெட்ரூமில் இருக்கிற வரைக்கும் ட்ரிகர் ஆகி திரும்ப பேசும்போது திவ்யா ஒரு வார்த்தை விடுவாங்க, அதை கவனிச்சிங்களான்னு தெரியல யார்கிட்டன்னா, அந்த அவங்க பேர் என்ன, பிரஜன் சாண்ட்ரா கிட்ட. என்னன்னா, அக்கா நம்ம வெளியில பார்த்ததை விட இவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அது வந்து பெரிய பாயிண்ட்ங்க. அது அதாவது வெளியில பார்த்துட்டு 1000 கருத்து சொல்லலாம், உள்ளார வந்தா இன்னும் கொடூரமா இருக்காங்கன்னு கொடூரம்ன்ற வார்த்தை, அதாவது சாதாரணமா பேசலங்க, கொடூரம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. சாண்ட்ராவும் இவங்க பேசிட்டு எப்ப அவங்க மாறுவாங்கன்னா, வெளியில வந்து டாஸ்க் படிப்பாங்க. டாஸ்க் படிக்கும்போது அவங்க வந்து செய்கை வந்து ஒரு மாதிரி காட்டுவாங்க. இவங்க திரும்ப பேசிட்டே இருக்காங்க, நீங்க கொஞ்சம், ஏன்னா இவங்க ஆக்சுவலா மைக்கு ஒழுங்கா போடுங்கன்றதுதான் திவாகருக்கு திரும்ப பிக் பாஸ் சொல்லிட்டு இருப்பாரு. அதுலதான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையே வரும். பிக் பாஸ் என்ன சொல்லிடுவாரு, மைக்கு ஒழுங்கா போடுங்க திவ்யான்றுவாரு. உடனே இவங்க வந்து சிரிப்பாங்க. சிரிச்ச உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, கேவலமா இருக்கு அப்படின்னுவாங்க திவ்யா.
உடனேவே பாரு அங்க வந்துருவாங்க. பாரு வந்துட்டு ஹான்னு சிரிச்சு அவங்கள மார்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. மார்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க மைக்க போடுங்க, நீங்க ஒழுங்கா உட்காருங்க அப்படின்றாங்க. முதல்ல நீங்க ஆக்சுவலா அப்படிதான் வந்து அப்படி வந்து அதை டக்குன்னு கட் பண்ணுவாங்க, அதை இவங்க புடிச்சுக்குவாங்க, அத வந்து அத சொல்ல வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க வருவாங்க. இல்ல எனக்கு அவங்க வர்றதை விட நடுவுல என்ன பண்ணுவாங்க, பாரு கேட்டே இருப்பாங்க. ஓகே கைஸ் எல்லாம் பேசியாச்சு, உங்களுக்கு எல்லாரும் கிளியரா? இதுல சம்பந்தமே இல்லாம ஷட் அப் அப்படின்னு சொன்ன உடனே வந்துருவாங்க. நீங்க எப்படி எங்களை ஷட் அப் சொல்லலாம் அப்படின்னு. எம்மா நீ வந்து முதல்ல துஷார் கிட்ட பேசுறது நிறுத்திட்டு வேற எதுல கான்சென்ட்ரேட் இல்ல. இன்னைக்கு அதுதான் வந்து பிரியங்காவும் மஞ்சரி தீபக் எல்லாம் பேசுவாங்க, இந்த பையன் இப்படிதான், இவ்வளவு சொல்லி இந்த பையன் இப்படிதானா அப்படின்னும் போது மஞ்சரி வாய் விட்டே கேட்பாங்க, ஜாக்கி எப்படி இவ்வளவு மானங்கட்டத்தனமா இருக்க முடியுது கேட்பாங்க. ஏங்க கம்முறுதின்னு இன்னமும் பவுல் எடுத்துன்னு போவாருங்க. டேய் இன்னமும் அதுக்கு போய் பாருக்கு எடுத்து போய் குடுப்பேடா நீ. நம்ம கிட்ட சிக்கலன்றதை விட நம்ம கண்ணுக்கு அப்ப படாம போயிட்டாங்க பாருங்க ஜாக்கி. நம்ம தான் இன்னி வரைக்கும் பவுல் ஏந்தி நிக்கிறோம். உங்களுக்கு புரியுதா மேம்? உலகத்துல உங்களை மாதிரி ஒரு ஆளு உலகத்துல யாருமே கிடையாது மேடம். நீங்க ஏன் பவுல் ஏத்திட்டு வரீங்க? எப்பேற்பட்ட ஆளை கூட்டு வந்து டிபெண்டா உட்கார வச்சிருக்கீங்க. இன்னும் நாய் சங்கிலி தான் எனக்கு இன்னும் கட்டலை. ஆனா நீங்க என்ன மாதிரி ஆனாலும் எங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இந்த டுபாக்கரு இந்த ஜிலுஜிலுக்கான் வேலைலாம் வேற யார்ட்டையாவது விடுங்க சார். நீங்க எவ்வளவு அப்படியே பல்ட்டி அடிச்சு சொன்னாலும் எல்லாரும் இதை நம்புறது இல்லை சார். இல்ல எல்லாரும் அதுதான் உங்களுடைய சிறப்புன்னு சொல்றேன். ஓகே. விடியாத காலைகள் முடியாத மாலைகளில் வடியாத வேர்வை துளிகள் பிரியாத போர்வை நொடிகள் மணி காட்டும் கடிகாரம் தரும் வாடை அறிந்தோம், உடை மாற்றும் இடைவேளை அதன் பின்பே உணர்ந்தோம், மறவாதே மனம் மடிந்தாலும் வரும் முதல் நீ முடிவும் நீ அலர் நீ அகிலம் நீ. அதனால நீங்க கூட்டிங்கன்னா உள்ளே நையா சொல்லுங்க பாஸ், எல்லாம் என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆழம் சார் அதுதான் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் கரெக்டான வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அங்கே அப்படி கூப்பிடலை சார், கூப்பிடாமலே பவுலேந்தின் வர்றது தான் நான் பேசின்னு இருக்கேன். ஓகே ஓகே எனிவே உடனே வெக்கமே இல்லாமல் பிளேட்டை மாற்றுறது. ஓகே எனிவே சரியா? சரி இங்கே வந்து அந்த இடத்துல வந்து திவ்யா எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, பேசவே விடாமல் இருக்கும்போது இவங்க உடனே வந்துவாங்க. அப்போ தான் இவங்க சொல்லுவாங்க, அது நல்லாவே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அரோரா ஒன்ன சொல்லலடா, நீ நல்லா பேசுற, நீ கரெக்ட்டா நடந்துக்கிற, நீ வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க அப்படின்லாம் பேசி அரோரா ஒரே ஹாப்பி ஆயிரும். அதாவது நீங்க காலையில இருந்து நீங்க பார்வை பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. திவ்யா வந்து கொஞ்சம் உள்ளார இறங்குறாங்கன்னு வச்சு செய்வாங்க. ஓகே, அதாவது அவங்க நடந்து போக 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 வெறுப்பேத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. வேற வேற பிக் பாஸ் வேற, பிக் பாஸ் என்னோட டார்கெட்டே மேனேஜர் தான் அப்படின்வாங்க. இதுல இன்னொன்னு, பிக் பாஸ் சாதாரண ஒத்தகண்ணன் சாதாரண ஆள் இல்ல. நீ மைக்க போடுன்னு இவங்க ஏதோ இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க மைக் ஒழுங்கா தாங்க போட்டுருந்தாங்க. அதுல வந்து ஒரு ட்விஸ்ட், இவங்க எதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்கன்றதுக்காக. ஏன்னா அந்த வீட்டுல சண்டை நடந்துகிட்டே இருக்கணும். சார் இவர் எப்படி தெரியுமா, இந்த மாமியார் மாதிரி சார், மாமியார் இல்லை பேச முடியாத மாமியார்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல. இப்போ எங்கள் அம்மாவே இருக்காங்க, ஐயோ இல்லை பக்கத்து வீட்டில் அந்த 5வது வீட்டில் இருக்கிற ஆண்டி இருக்காங்கல்ல, தடியா ஒரு ஆண்டி இருப்பாங்க. அந்த ஆண்டி என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்களே. ஆமா, அவங்க மருமகன் வந்து அந்த ஆண்டி கூட ரொம்ப கேவலமா சமைப்பாங்களே. நீ பேசுடி ரெக்கார்ட் இல்ல இல்ல இருந்துட்டு போடு மேம். 3வது 4வது தெருல ஆண்டி அந்த ஆண்டி அவங்க மருமன்ட்ட எப்போ பாரு என்ன பண்ணுவாங்க, போட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க பொண்ணே அவங்களுக்கு பார்த்துக்கிட்டாலே காண்டாகும். இப்போ அவங்களால கேட்க முடியாது, அப்படியே மருமன்ட்ட ஏதாவது சொல்லி கேட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இவரும் பிக் பாஸும் சீரியல் பார்த்துன்னு இருக்காரு ஜாக்கி. அதுதான் ப்ராப்ளம். முதல்ல இவருக்கு ஃப்ரீ டைம்ல அதெல்லாம் கொடுக்காதீங்க. விஜய் டிவியில சும்மா அவருக்கு டேப் கொடுத்து நீ சீரியல் பாரு, இந்த மாதிரி டேப் கொடுத்து சீரியல் பார்க்குற அனைவரையுமே நம்ம வந்து அடிச்சு தூக்கணும். என்ன அடிச்சு தூக்கணும்ல இல்லடா, வன்மையா கண்டிக்கிறோம். ஆமா, அதனாலதான் இவருக்கு வந்து இந்த மாதிரி மூட்டி விடுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் இவர் பாக்குறாரு. ஓகே சொல்லுங்க. இப்ப இல்ல அதுதான், இந்த ஒத்தக்கண்ணு சாதாரண ஆள் கிடையாது. டிவி சீரியல் பார்த்து டேப்ல பார்த்து ஊர்கடி கெடுக்கணுன்றதுக்காகவே சண்டை நடக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவான்னா, இந்த மைக்கு மாட்டிருப்பாங்க. மைக்கை மாட்டுங்க ஒழுங்கா, அதாவது திவ்யா மைக்க சரியா போடுங்க. ஏன்னா காலையில இருந்து மைக்க சரியா போடுங்கன்னு திவ்யா வந்து திவாகர் சொல்லிட்டே இருப்பாங்க.
உடனே திவாகர் கழுக்குன்னு சிரிப்பாப்புல. ஆமாமா, அததான் நான் சொன்னேன். உடனே இவங்க மைக்க சரியா மாட்டுங்க. இது எல்லாமே ஃபன்னி ரைட்டா. கெஸ்ட் வந்தாச்சு. யார் யாரு? தீபக்கு, மஞ்சரி, பிரியங்கா. எனக்கு இதுல உடன்பாடே கிடையாதுங்க. ஆமா, ஆனா பிரியங்காவோட சாரி நல்லா இருந்தது. ஆமா, உடம்பே குறைச்சிருக்காங்க. சூப்பராவே இருந்தாங்க. சுகர் இல்லாம தான் சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? ஏதோ நீ காஃபி தெரியல, ஏதோ நல்லா இருந்தாங்க, பாக்குறதுக்கு நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் அவங்க எல்லாருமே கொடுக்கும். கெமி கூட நல்லா இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ நீங்க பார்க்கல, நான் பார்த்தேன். ஸோ எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்து, முக்கியமா திவ்யா நல்லாவே இருக்காங்க. அதனால தான் வந்து எலுமிச்சம்பழம் சாரி மேடம் தொடர்ந்து போட்டு தொடாத அப்படின்றாங்க. ஸோ எனக்கு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா அவங்க வராங்க. அவங்க வரும்போது என்னன்னா இந்த வீட்டில் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கணும், சண்டை நடக்கணும் அப்படின்றதா பிக் பாஸோடைய நோக்கம். அதனால தான் திவ்யாவுக்கு வந்து மைக்கு போடலை அப்படின்னு சொன்னதுமே இந்த பக்கம் வந்து சூப்பர் அப்படின்னு நக்கல் விட்டது வந்து திவாகரும் பாரும். ஓகே, இப்போ அவங்களுக்கு நான் நக்கலாக இருந்தாலும் கூட போதும் நீ நிறுத்து அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அதாவது அரோரா கிட்ட வந்து பதில் சொல்லி பண்ணியாச்சு. இப்போ இந்த கெஸ்ட் வராங்க 3 பேருமே. இந்த கெஸ்ட் வரும்போதே மைத்ரி தான் சொன்னாப்புல இங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும். கெஸ்ட் வரும்போது சாதாரணமாகவே எகிருவாப்புல சபரி. நாம இதில் வேற எந்த ரோல் கொடுத்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒடியாந்து எகிரத்துக்கு வருவாப்புல. சபரி எகிருவாரு. சண்டை ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோ, உடனே வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக வருவாரு. அந்த மாதிரி எகிர்றது. சோ வெளியில இருந்து ஆள் வரும்போது இன்னமும் ஷோ காணக்கிறேன்னு சொல்லி பயங்கரமா எதிர்வாப்புல. அதனால விஜிபி கோல்டன் பீச்ல வாசல் நிக்கிற மாதிரி சிலையா ஒரு ட்ரெஸ் கொடுத்து நிக்க வச்சிருவோம், அசைவ கூட நிக்க வச்சிருவோம். அப்பதான் வீட்டுல சண்டை நடக்கும், நம்ம வந்து கண்டென்ட் கிடைக்கும். இல்ல எல்லாத்தையும் நீர்த்து போக வைக்கிறதே இவரு தான். இன்னொன்னு இவரு வந்து நல்ல வேஷம் போறதுக்கு திவாகர முதல்ல அவரே போய் மாட்டிருப்பாரு, அது ஒரு பெரிய கண்டென்ட் கிடைச்சிருக்கும். அதையும் தடுத்து விட்டு சபரி. சோ விஜிபி கோல்டன் பீச் மாதிரி அசையாம நிக்க வச்சிருவோம். அதேதான். ஓகே, இப்போ பாரு உள்ளார வந்தாச்சு. இவங்க எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. அதில் வந்து பாரு யாரும் அசிஸ்டன்ட் மேனேஜர்னும் போது அவங்களுக்கும் நிறைய சண்டை வரும். திவ்யாவுக்கும் பாட்டு பாட சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அதாவது சைலண்டாக ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், வீட்டில் 1 நிமிஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சர்க்காசமாக இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா கெஸ்ட் வந்து இவங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ண முடியாது இல்லையா. அதுல வந்து கரெக்டா வந்து இவங்க வேற கேட்பாங்க, இவங்க என்ன இப்படி பிஹேவ் பண்றாங்க எப்படி அப்படின்னு போது மஞ்சரி கரெக்டா சொல்லுவாங்க, எல்லாம் டாஸ்க்ல இருக்காங்க, இல்லன்னா இவங்களாமா இப்படி பேசுறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. தீபக் கேட்ட பாட்டு என்னன்னா திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் போது அது வந்து பாரு அதாவது மேனேஜர் தான் பேசணும், அசிஸ்டன்ட் மேனேஜர் கூட கேட்டு மேனேஜர் சொன்னதை ப்ரொசீட் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் முன்னாடி வந்து பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. உடனே திருந்தாத ஜென்மங்கள் பாட்டு பாடினதுமே கனி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கனி வந்து திருந்தாத ஜென்மங்கள் நல்லா பாடுவாங்க. அதாவது பாட்டு தான் பாடுவாங்க, பாட்டு தான் பாடுவாங்க. அப்புறமேட்டா இவங்க நான் ஆணையிட்டால் பாடுவாங்க. அந்த பாட்டு ஒழுங்கா தெரியாது. ஆமா, நான் ஆணையிட்டாலும் ஒழுங்கா தெரியாது. தேவன் வந்தான் அப்படின்ற மாதிரி ஏதோ நிப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதுல பண்ண எலமெண்ட் என்னன்னா, எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்வான் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வானை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அப்பதான் அந்த துஷார் மேட்டர் நடக்கும். பிரியங்கா காண்டாயிடும், எவனோ எங்கேயோ வந்து இது பண்ணிட்டு போட்டான், எனக்கு என்ன வந்தது அப்படியே அந்த பூவெல்லாம் போட்டு கலைஞ்சிருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னுவாங்க. ஓகே, கூல்டவுன்னா ஸ்வான். அப்பதான் ஸ்வான் வந்து ஸ்வானே பாம்பு மாதிரி இருக்கும். சரி விடுங்க. அந்த ஸ்வானை வந்து உருட்டி 2 பேர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஏன்னா இவங்களுக்கு தெரியாதுன்னதுமே வினோத்தை கூப்பிட்டு வந்து பண்ணுவாங்க. வினோத்தும் கனியும் தான் பண்ணிட்டு. See, these people all are adult. So ஸ்வான் வந்து இப்படி இருக்கும், பாம்பு மாதிரி இருக்கும். எஸ், பாம்பு மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ என்னாச்சு, அந்த நல்லா கேட்டுக்கங்க, மைத்ரி தான் வந்து அந்த ஷார்ட்டை மாற்ற சொன்னார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்வானை வந்து ஃப்ரண்ட் கேமரால தான் எடுத்து எல்லாம் எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க. மண்டையில் மங்க கொட்டி பேக் ஷாட்டாக போடு, ஸ்வான் வந்து இப்படி போய் இப்படி இருக்க மாதிரி. அப்போதான் வந்து வினோத் ஒரு கமெண்ட் அடிப்பாப்புல, மேம் புட்டு சுட்டு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி. அது வேற நிக்கிறதுக்கு வேற குச்சி எடுத்து ட்ரை பண்ண. உண்மையிலே கனியால அந்த ஜோக்கை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. மடிக்க வச்சு அப்படியே உழுந்து சிரிப்பாங்க. அவர் வேற 2 தலை இருக்க மாதிரி வேற அந்த பாம்பை பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டுமே ஸ்வானுங்கிறதுக்கு பதிலாக வினோத் வந்து பாம்பு மாதிரி தான் வச்சிருப்பாரு. பக்கத்துல இருக்கிற அந்த பிரியங்கா பாத்தீங்களா உழுது செஞ்சுட்டே இருப்பாங்க. நல்ல காமெடி அது. எல்லாம் they are all are adults. So அதனால they know all the things, right? So good thing. Okay.
ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பாருங்க முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான விஷயத்துக்கு தான் அந்த பிராங்க் நடக்கும். பிராங்க்குங்கிற பேர் வச்சு வாங்கிடுவார். ஸோ காலையில் இந்த நைட்டு முடிஞ்சு பாட்டு முடிஞ்சதுமே காலையில் பிராங்க் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து கமருதீன், பிரஜன் அண்டு பிரவீன் எல்லாம் சேர்ந்து. ஆனால் உண்மையிலே வந்து கமருதீன் வந்து பிரவீன் அடிச்சு எல்லாம் ஒரு பெரிய சண்டை ஆகி இதில் வந்து நடுவில் வந்து பூந்த பிரஜனு. அதுக்கப்புறம் வந்து போனதுக்கப்புறம் பார்த்தா சாண்ட்ரா அழுது நம்மளுக்கு பிள்ளைங்கலாம் இருக்குன்னு சொல்லி பொண்டாட்டியை வந்து நான் போய் பிக் பாஸ்ட்டு சொல்லிட்டு என்ன நடந்துட்டு நீ கவலைப்படாத நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து இன்னும் ரிவீல் ஆகலை. உண்மையிலே அந்த சண்டை வந்து நீங்கள் லைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகிருக்கும். ஏன்னா இது ஒரு விஷயம். பிராங்க்ல இவங்கெல்லாம் நாமினேஷன்ல வேற இருக்காங்க. கண்டென்ட் எதுவுமே நம்ம கொடுக்குறதுல அட்லீஸ்ட் பிராங்க் ஆகுது பண்ணுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி பிராங்க் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பிக் பாஸே கூப்பிடாம 3 பேருமே கூப்பிடணும்னு போய் அந்த கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்துக்கிறதா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து எல்லாத்த விட இன்னைக்கு என்னன்னா பாரு வந்து நம்ம சொன்னோம் காலையில இருந்து பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. திவ்யா ஓட விட்டுக்கிட்டே இருந்தாங்க. திவ்யாவும் வந்து டக்குன்னு ஒரு அப்படி பண்ணிட்டு டக்குன்னு அதை கட் பண்ணிட்டு ட்ரிகர் ஆயிட்டோம் நம்ம அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு போவாங்க. திவ்யா வந்து ஈஸியாக ட்ரிகர் ஆகுறாங்க. ஆனால் என்னன்னா நான் சரியாக தான் பேசுகிறேன்னா அப்படின்றத திரும்ப திரும்ப வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கூட கணிக்கிட வந்து பேசுவாங்க, கிளியர் பண்ணிக்குவாங்க. அந்த விஷயத்தை அவங்க குறைக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது நீங்கள் இயல்பாக பேசிட்டீங்கன்னா செகண்ட் தாட்ஸே வரக்கூடாது ஆக்சுவலி. ஓகே இல்லை ஜாக்கி, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்ம சொல்கிறது சரின்னுறதை சொல்கிற மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது ஜாக்கி. திரும்ப இப்போ நீங்களே வந்து என்கிட்ட திரும்ப ஒரு கொஸ்டினை கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கூட திரும்ப நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு நீங்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க நீங்கள் ஸ்ட்ராங்கான பொண்ணா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு நான் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ராங்கான பொண்ணு சொல்லுவீங்க. தட்ஸ் ஆல். 3 தடவைக்கு மேலே கேட்டீங்கன்னா ஏன் கான்ஃபிடன்ஸே குறைஞ்சிரும். ஏன் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குறையக்கூடாது ஆக்சுவலி. நீங்க குறையக்கூடாது, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸே குறையக்கூடாது ஆக்சுவலி. ஆமா குறையக்கூடாது தான் ஜாக்கி. அப்ப நான் என்ன சொல்வேன், ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல கடைசியில் இருக்க வேண்டியதானே. ஏன் வந்து நீங்க வந்து சொல்லுங்க. இல்ல நான் இயல்பா கெட்ட வார்த்தை நான் பேசுறது இல்ல, தெரியும்ல. கெட்ட வார்த்தை பேசுறேன், நான் நல்லா பேசுவேன் மேடம். அதனால நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஆமா நான் வந்து நீங்க திரும்ப இதே கேட்டுனே இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட போய் என்ன சொல்லி லூசே நான் ஸ்ட்ராங் தான்டா அப்படின்னு நான் சொல்ல முடியும். அப்படி சொல்ல மாட்டேன் ஜாக்கி. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்வேன்னா நான் ஸ்ட்ராங்கு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? எப்படி திட்ட முடியும்? அதனால நான் ஸ்ட்ராங்கு நான் நினைக்கிறேன்டா அப்படிங்கிறத டா சொல்லாம டக்குன்னு அப்படியே முடிச்சிருவேன். தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் விழியோரம் தானே மறைந்தாய் உயிரோடு முன்பே கலந்தாய் இதழென்னும் மலர் கொண்டு கடிதங்கள் வரைந்தாய் பதில் நானும் தரும் முன்பே கனவாகி கலைந்தாய் பிடிவாதம் பிடி சினம் தீரும் அடி இழந்தோ மெழில் கோலம் இனிமேல் பனிக்காலம். சூப்பர் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் சஜஷன் தி சாங். இட்ஸ் ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தேவைப்படுறாங்க எல்லாருக்குமே. அதனால தான் திவ்யா போய் அந்த மாதிரி கேட்டுக்கிறது நான் கரெக்டாக தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆமாண்டா டால்டா அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்லுவாங்க. ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. பட் திவ்யா கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான். ஆனால் திவ்யாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்து அங்கங்கே இவங்க அதாவது பிரஜனும் சாண்ட்ராவும் வராங்க. ஆனா என்னன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரு நம்ம பிரஜித் அவர் பேர் என்ன அமிதா காணவே காணோம். ஆனா அவர் வந்து இவங்களுக்கு வந்து டைக் போட்டு விடுவாரு. நல்லா இருக்காங்க ஆக்சுவலி. ஆமா அந்த பொட்டு அதெல்லாம் அந்த ஓவல் ஃபேஸ் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா என்னன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து கடலூர் தானே நீங்க இல்ல பேசிக்கா கடலூர்ல நீங்க பாண்டிச்சேரி கடலூர். எஸ் கடலூர் கொத்தப்பாக்கம் மேடம். சரி சொல்லுங்க. இல்ல ஓவல் ஷேப் அந்த போட்டு அந்த பெரிய போட்டு சின்ன போட்டு கூட இல்ல அது எல்லாம் வச்சுக்கிறதே இன்னும் வந்து அசிங்கம் மாதிரி வச்சுட்டு வருவாளுங்கெல்லாம். இது பாயிண்ட் மாதிரி என் பொண்ணு அப்படிதான் வைக்குது. பட் பெரிய போட்டு எங்க அம்மா அப்படி வைப்பாங்க அழகா. அந்த மாதிரியான ஒரு போட்டு சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து அவங்க கிட்ட இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு இந்த இடம் வந்து குவியுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்த பொட்டு வந்து இழுப்பிட்டு இருக்காங்க. எல்லாமே குவி வாங்க சொல்லுங்க. இல்ல பொட்டு எத்தனை நாள் போட்டோலயே இழுப்பிட்டு இருந்திருக்கு. இழுப்பி நான் கேமரால வர
ஸோ அந்த பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இழுப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை கடைசியில் அந்த முகம் வந்து அந்த ஏன் நான் வேணா ஃப்ளைட் புக் பண்ணிடுறேனே, நாளைக்கு ஜெட் கூட புக் பண்ற போய் மாத்தி விட்டுவாங்களே, பொட்டு இழுப்பிட்டு இருக்க அப்புறம் நவுத்தி கரெக்டா வச்சு விட்டுவாங்க. 5 செகண்ட் ரூல் தான் மேம். நம்ம அந்த அளவுலாம் நம்ம வந்து அந்த அந்த மாதிரி 5 செகண்டுக்கு யாராலையுமே பொட்டு இழுப்பின்னு குயிஞ்சா இழுப்பின்னு இருக்குன்னா பார்க்க முடியாது ஜாக்கி. இது 5 செகண்ட் கிடையாது. ஃபுல்லாவே ஷோ ஃபுல்லாவே அவங்க இருக்காங்க. ஷீ இஸ் தி மேனேஜர் இந்த சீசன். அது மேனேஜர் பொட்டு வச்சிருந்தாங்களான்னு பார்க்கல ஜாக்கி. ஸோ நல்லா இருந்தாங்க ஆக்சுவலி எல்லாருமே. முக்கியமாக கெமியும் நல்லா ட்ரெஸ் பண்ணாங்க. வாட் இஸ் தட் அங்க ஒண்ணு பாயிண்ட் ரைட். இப்போ அவங்க இப்போ என்னன்னா இப்போதான் வந்து காலையிலேருந்து சந்தோஷமான ஆளுக்கான அடி. சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்டை வந்து அதாவது என்டர்டைன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து இவங்க கிட்ட கொடுத்தாங்க, நம்ம விக்ரம் கிட்ட. விக்ரம் ஏதோ வெசல் வாஷ் அதெல்லாம் எப்படி பண்ண அதெல்லாம் வந்து எரிச்சலாக இருந்து ஒன்றும் வேலைக்கு ஆகணும்னு வச்சுக்காங்களேன். உண்மையிலே நான் வந்து இன்னைக்கு இந்த உங்க 3 பேர் வந்து எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். அப்போ வந்து ஒரு வாரம் கழிச்சு அவங்க வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எடுத்ததுமே இதை போட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க உள்ளார உட்காந்துக்கிட்டு ஓடியாந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இது ஸ்வான் பண்ண சொன்னா ரெட்டத்துல பாம்பு ரெடி பண்ணிக்கிட்டு நல்லா இல்லை. ஓகே சரி பார்ப்போம். இது ஒன்று. இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் கெஸ்ட் வந்திருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். மின்சார பூவே பாட்டு. ஓகே இவங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஆடணும். பின்னாடி வந்து இவர் வந்து பிரஜன் வந்து இவர் தாத்திரிக்கிட்டு தீத்திரிக்கிட்டு தாத்திரிக்கிட்டு தீத்திரின்னு போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இவரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொடுத்துட்டு இருப்பாரு. இதில் வந்து அந்த ஸ்கிட்ல என்னன்னா அந்த பாட்டில் இவங்க மாடி முடிச்சதும் ஏதோ சாண்ட்ராவும் இவங்க வந்து கூட்டு போகிற மாதிரி அந்த ஸ்கிட் அந்த இது பண்ணுறது. இவங்க எப்பயுமே எக்ஸ்ட்ராடனரி இல்லை, தனியாக ஒருத்தனையும் இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாங் முடியும் போது அந்த கான்ஃப்ளிக்ட் வர மாதிரி வர்றதை வந்து இவங்க தனியாக இவங்க வந்து அது சப்போர்ட்டிங் சிஸ்டமாக பிரஜனுக்கெல்லாம் பண்ணோம். பிரஜனு காண்டாயிடுவாப்ல. எதுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்க? 2 பேரும் சேர்ந்து ஒன்று பண்றோம், நீங்க தனியா நீங்க தனியா ஆடிருக்க வேண்டியது, என்ன எதுக்கு கூட்டிங்க? பரதத்தை காட்டணும்ன்றதுக்காக நான் பண்ணேன் பிரஜன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. முதல்ல பாட்டு வரி என்ன அதை சொல்லுங்க முதல்ல. என்ன நான் ஆடிட்டல் பாட்டு தேவன் வந்தான் தேவி வந்தான்னு பாடுறாங்க இவங்க. பாட்டு வரியே தெரியாம இவங்க ஏதோ ஒன்று ஆட போய். ஐயோ நான் ஜாக்கி பாட்டு வரி எல்லாருக்குமே தெரிய வேண்டாம் ஜாக்கி. இப்ப உங்களுக்கு வந்து இருங்க, இப்ப எனக்கே வந்து பாட்டு வரி மறந்துடும். பாட்டு போடுறாங்க, பாட்டு வரி இல்லைங்க, பாட்டு போடுறாங்க. அதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க ஆடுறீங்க, அதுல கான்செப்ட் இருக்கு. ஏன்னா நீங்க ரீக்ரியேட் பண்றீங்க. நீங்க வாட்டர்மேன் ஸ்டார் கிடையாது. ஒரே விஷயம் நான் நடிப்பு அரக்கன்லாம் சொல்ற ஆள் கிடையாது. நீங்க ஒரு ரீக்ரியேட் பண்றீங்க. அதுல வந்து அவர் நல்லா பண்ணாரு. விஜயன் வந்து நல்லா அந்த ரஜினி மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கு. இவங்க ஏதோ சொதப்பி வச்சு போக அவர் வந்து இவங்க போய் எல்லாரும் நான் லைவ் பார்த்தேன், கெஞ்சுவாங்க. விக்ரம் கிட்ட பேசுவாங்க. விக்ரம் சொல்லுவாப்ல, மாமா எனக்கு புரியுது, அதாவது நான் தான் உங்க 2 பேரும் டக்குன்னு உடனே கோத்து விட்டேன், அது மை மிஸ்டேக் ஆல்சோ. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு 10 மணிக்கு பேசலாம்னா விடவே மாட்டாங்க. திரும்ப 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 பேசிட்டே இருப்பாங்க. பிரஜன் வந்து பிரஜனும் விட மாட்டாப்ல. ஐ எம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி என்ன வந்து அசிங்கப்படுத்தலான்ற மாதிரி அவரு எகுற. இப்ப ஏன்னா வாரம் வரப்போகுது, வந்தாத வந்து இவங்க கணக்கா சொல்லுவாங்க, என்ன 2 பேரும் பண்றேன்னு சொல்லி இவங்க மட்டும் தனியா ஆடுறாங்க. யார் ஏற்கனவே வந்து காலையில வந்து இவங்க ஏதோ அதான் ஒத்துக்காம எல்லாரையும் காலி பண்ணிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நண்பர்களே, முதல்ல இந்த தாடி பாலாஜி மேல வந்து ஐஸ்வர்யா தத்தான்னு ஒருத்தவங்க குப்பை கொட்டின போது அலண்டு போச்சு. தமிழ் உலகமே அலண்டு போச்சு. பிக் பாஸ் 2nd சீசன் ஐ திங்க் ஸோ. அது வந்து இந்தியிலலாம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண. சப்பக்கட்டுலாம் கட்டினாங்க, ஊரே கொதிச்சுது. உடனே அதுக்கு அடுத்ததாக வந்து வனிதா வந்தாங்க. ஐயோ ஐஸ்வர்யாவே பரவாயில்லங்களுக்கு அப்படின்ற மாதிரி வனிதா இருந்தாங்க. சரி வனிதா தான் வந்தாங்களே அப்படின்னா 4வது சீசன் நினைக்கிறேன் பாலாஜி வந்தாரு. பாலாஜி கிட்டயாவது ஏதோ ஒன்று 5ஓ 4ஓ ஏதோ ஒன்றுல வந்து பாலாஜி வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் பீட் பண்ற மாதிரி அசீம் வந்தாரு. அசீமும் பாரும் ஒண்ணுதான், அறியாத வாயில மண்ணு. ஏன்னா 2 பேருமே கேமை விளையாட விட மாட்டாங்க. ஓகேவா? 2 பேருமே வந்து தடங்கல் பண்ணி அதில் வந்து ஒரு நொழநாட்டியம் பண்ணி அந்த கேமே ஸ்பாயில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பாலாஜி முருகதாஸ், அவர்கிட்ட பாலாஜி முருகதாஸ் இல்ல ஜேகே, அவர் பேர் வேற ஏதோ, பாலாஜி வேற ஏதோ, முருகதாஸ் கிடையாது. ஆனா சரி ஏதோ ஒன்று பாலாஜி முருகதாஸை கூட இருக்கலாம், தெரியல, நீங்கள் கரெக்டாக தான் சொல்வீங்களா இருக்கும். சரி விஷயத்தை அண்ணா சொல்கிறேன். இந்த ஆரிக்கு எதிராக விளையாடுறார் போதுமா, அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் இருக்கும். அதான் சொல்ல வந்தேன். ஆனாலும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கும். டாஸ்க் ஏதோ சொதப்பினா கூட ஏதோ அடிச்சு பிடிச்சினா பண்ணுவார்.
அசீம் அதை கூட செய்ய செய்ய மாட்டாரு. ஆனா அந்த கேம் வந்து காலி பண்ணுவாரு. கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா. சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கும்போது அடுத்தது தலைவருக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி மாயா வந்தாங்க. பூர்ணிமா மாயா. ஐயோ அசீமே பரவாயில்லையா, அசீமாவது வந்து சாரி கேட்பாரு. கரெக்டா சொன்னீங்க. சாரி எப்ப கேட்பாருன்னா ஃபர்ஸ்ட் காலையில கதையை வளர்த்துருவாரு. 3 நாள் 5 நாள் 4 நாள் கதையை வளர்த்துவாரு. கடைசி 2 நாள் வந்து புத்தம் சரணம் கச்சாமின்னு போய் சாரி கேட்பாரு. ஆமாமா, கைண்டா மாறுவாரு. இவரையே பீட் பண்ற மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் வந்தாங்க. அப்படிலாம் பண்ணாங்க. புரிதுங்களா? ஒரு வருஷம் அப்ஸ்காண்டு. இப்பதான் ஏதோ இந்த டீச்சரை மஞ்சள் போட்டு ஏதோ டீச்சர் பண்றாங்கன்னு வச்சுக்காங்களா. பூர்ணிமா அவங்களும் எங்க போனாங்கன்னு தெரியல. மாயா தப்பிச்சிருவாங்க ஜாக்கி எப்பவுமே. ஆமாம் மேடம், அது வந்து எனக்கு தெரியும் மேடம். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். எப்படியா தப்பிச்சிருவாங்க மேடம். நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க ஈஸியா அவங்களுக்கான இடத்த அவங்க அடைஞ்சிருவாங்க மேடம். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். அவங்களுக்கு சரி விடுங்க, சின்ன படபலம், ஆட்கள் பலம் இல்ல. சின்னதுல இருந்து நீ அவெல்லாம் யார் என்ன சொன்னா என்ன அப்படின்ற மாதிரி அவங்களை வளர்த்துருப்பாங்க. அதுதான், அதனாலதான் பூர்ணிமா இன்னும் வெளில வரல பாருங்க. சரி, இந்த விஷயம் ஆச்சா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அது யார் அசீமுக்காக டஃப் கொடுத்தாங்க. நம்ப மாட்டீங்க, இவங்க எல்லாருக்கும் காட் மதரா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் பார்வா வந்திருக்காங்க. உண்மையிலேயே எல்லாருமே என்னன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அப்பப்போ ரெடி பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு வரணும் போகணும் அப்படிலாம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது காலையில் எழுந்ததுமே அதிலேருந்து ஆரம்பிக்கிறது. எதையுமே ஒத்துக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, பக்கத்தில் வந்து ரம்யா ஏதோ சஜஷன் சொல்லுவாங்க. நீங்கள் மேனேஜர், நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், இவங்க என்னத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க? நீங்கள் நம்ம 2 பேர் தானே இதை பேசணும். நம்ம ஏன்னா இவங்களுக்கு வந்து அது வேலை செய்யறது, வேலை பண்ணுறது, ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம். ஏன் வந்து மற்ற மொழிகள்லாம் வந்து பிக் பாஸ் இருந்தது அப்படின்ட்டு. நம்ம ஊரில் வந்து ஏன்னா சுயமரியாதையெல்லாம் அதிகம். ஜாதி மனப்பான்மையில் வந்து அடங்குற இடங்கள்லாம் நம்ம கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், மற்ற எல்லா ஊர்லேயும் என்ன ஒரு 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 சாரர் அடிப்பாங்க பயங்கரமாக. பெரிய பெரிய கலவரம்லாம் நடக்கும். நம்ம ஊரில் அப்படி நடந்ததே கிடையாது. பெங்களூர் கலவரத்தை கூட அவங்க தான் தமிழர்கள் அடித்தாங்க, நம்ம அடித்ததே கிடையாது. அடித்ததுன்னா ரொம்ப ஒரு ரியாக்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் நம்ம ஊரில் நடக்கவே நடக்காது. ஏன்னா வி நோஸ். ஆனால் நம்ம ஊரில் கமலா அந்த காலையில் இவங்க ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் பேசுனதான், அதனால் நிறைய பாயிண்ட் விட்டுட்டேன். இவங்களும் நம்ம தாளகதிக்கு வராமல் இவங்க ஒரு கதையை எடுத்து வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது சத்தியமாக. நான் சுவாகதான் சொல்ல சொன்னேன். ஆனா இவங்க என்ன பண்ண, இவங்க கான்செப்ட் சொல்ல இவங்க ஒரு கதையை எட்டு வராங்க. ஐயோ நான் சீக்கிரம் முடிச்சு ஆபீஸ் கிட்ட ஒண்ணுமே நானும் நிறுத்த நான் 10 நிமிஷம் முடிக்கிறது 15-16 நிமிஷம் போச்சு. சில பாயிண்ட்ஸ் விட்டுட்டேன். என்னன்னா ஆனானப்பட்ட கமலஹாசன் அவர்கள் லெகசி, அவர் ஒரு பவர் மணி எல்லாமே இருக்கு. ஆனா அவரையே அடிச்சு துவைச்சாங்க. பிரதீப்புக்கு வந்து நியாயம் வேண்டி அவர், அதாவது உலகத்தில் ஒரு பர்த்டேவுக்கு வந்து அவர் வந்து கமெண்டே செக்ஷனே பூட்டி வச்சாருன்னா பார்த்துக்கோங்க. இங்கே யாராக தான் அடிக்கிற கதை. ஓகேவா? ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை இந்த ஊர் வந்து பண்ணிச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் தடம் மாதிரி போயிட்டுருக்கு. அதை சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும்பொழுது காலையிலேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. காலையிலேருந்தே அடிக்கிறது. அதாவது வார இறுதியில் சாரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு இவங்க இப்போ வந்து எதுவுமே தெரியாத மாதிரி போய் பேசுவாங்க. அதான் இப்போ சொல்ல வந்தேன் நான். காலையில் இந்த மாதிரி பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க போய் நைட்டு வந்து இவங்க கிட்ட போய் பேசுவாங்க. நம்ம திவ்யா கிட்ட பேசும்போது அவங்க சொல்லிட்டாங்க, ஒன்றை மாதிரிலாம் டக்குன்னு என்னால் மாறிக்க முடியாதுன்ற மாதிரி. அவங்க போக என்னடா இது, நம்ம வந்து சாரி கேட்டா அப்படியே எல்லாருமே பேசுவாங்களே, இவங்க அப்படி இல்லையன்ற மாதிரி அவங்க போக இல்ல. அவங்க கரெக்டாவே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நாளை காலையில என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பாரு வந்து ஏதோ பேச வருவாங்க, நீங்க அமைதியா இருங்க, நீங்க போங்க முதல்ல அப்படின்னுவாரு. யாரு இவர் நடிக்க வைக்கிற மாதிரியான ஒரு சீன் வரும்பொழுதுமே அனுப்புவாரு இவர் தீபக். அதுக்கு முன்னாடியுமே சொல்லுவாரு, பயங்கர நாங்க எல்லா வலிக்கும் நாங்க உங்களுக்கு எல்லாம் பண்றோம் சார், மசாஜ் பண்றோம் சார் எல்லாம் பேசுவாங்க. காது வலிக்குது, என்ன செய்வீங்க இப்ப சார், அதுக்கு நாங்க மருந்து, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதாவது உலகமே வந்து இன்னும் அவங்க பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க மேம். வியன்னா பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்னன்னா அவங்க அந்த தைரியத்தில் அவங்க உள்ளார அப்படி பேசுறதே, நான் என்ன சொன்னாலும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் வெளியே டீம் இருக்கிற மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னவா இருக்கட்டுங்க, எத்திக்கலாவது கொஞ்சம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீங்க சப்போர்ட் பண்றது ஈஸியா இருக்கும்.
ஆனா நீங்க பேசிக்காவே எல்லாமே தப்பா இருக்குது. எஸ், அதுதான் மேட்ரு. ஓகேவா. ஸோ இதில் விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பாராட்டினாங்க, நல்லா தான் இருக்குது அந்த வாய்ஸ், நான்லாம் உன்னை வந்து என்னோட இதுக்கு கூப்பிட்றேன்ட்டு. வினோத் வந்து பாராட்டுவாங்க, பிரியங்கா நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு, நான் என் பேஜில் ஷேர் பண்ணியிருக்கேன். யாரு திவாகரையும் வினோத்தையும் காண அந்த விஷயங்கள் ஃபன்னு. பட் பர்டிகுலராக வினோதை வந்து அவங்க சொல்லவே சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுற நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவருடைய காமெடி சென்ஸ் தான் பாருங்க, குழாப்புட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னதெல்லாம் பயங்கர சிரிப்பு ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எதுவும் இன்னைக்கு பெருசா நடக்கல. பட் மஞ்சரி வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம், இவங்களை கேள்வி கேட்கறது எல்லா விஷயங்களையும் மார்க் கொடுப்போம், ஸ்டார் கொடுப்போம், ஸ்டார் கொடுத்துட்டு நீங்க வந்து ஏதாவது ஒழுங்கா பண்ணலாம், திருப்பி ஸ்டார் உங்கள்ட்ட இருந்து புடுங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம் இன்னும். ஸோ இதுதான். ஆனாலும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம், நான் திரும்பவும் சொல்கிறது தான், திவாகர் மாதிரியான ஆட்களை நீங்கள் பேட்டி எடுக்கிறதோ மற்ற விஷயங்களோ பண்ணும்போது தான் அவர் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. அவர் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் சொல்கிறது, நீங்கள் கவனிக்காமல் விட்டாலே அவர் வளர மாட்டாருங்க. நீங்கள் மதித்து பேசுறதுனால தான். நீங்கள் எப்பயுமே என்ன சொல்கிறது, புண்ணியமா போகுதுன்னு புடவை கொடுத்தானா வீட்டுக்கு பின்னாடி போய் முழம் போட்டு பார்த்தான, அந்த கதை தான். அவர் நல்லது சொல்ல போய் நீங்கள் 2 பேரும் மிரட்டுறீங்கன்னு எட்டு வந்து நிறுத்தினார். அதேதான். இதுல இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு இவங்க வரும்போது இந்த பிக் பாஸ்க்கே சேர்த்து தான் சொல்றேன். பிரியங்கா சொல்லுவாங்க, நான் எப்பவுமே உங்களோட சிறுசு தான் உடனே, பிரியங்கா பிஹேவ் யுவர் செல்ஃப், இங்க மட்டும் சொல்லு, இங்க சொல்லு அப்படின்னு இருப்பேன் நானா இருந்தா. பிரியங்கா சொல்லல, மரியாதை நிமித்தம் கருதி. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, ஏன் நீங்க இது மாதிரி பண்றீங்கன்னு. மேம் நாங்க வந்து திவ்யா சொல்லுவாங்க, நாங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா ஆக்சுவலா வந்து இதை எதிர்பார்க்கல மேம், இந்த சிலையா தான் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருப்பாங்க, கொஞ்சம் வீடு அமைதியா இருக்கும்னு நினைச்சோம், எங்க பாஸ் எங்களை ஏமாத்திட்டாருவாங்க. இல்ல சிலையா இருந்ததுன்னா கண்டென்ட் கிடைக்காது, இவங்க தான் கண்டென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இவங்க சொல்லுவாங்க, மஞ்சரி சொல்லுவாங்க, அப்படின்னா அமைதியாவே ஆயிடும்ன்றதுக்காக தான் அவங்களை கூப்பிடல. விக்ரம கூட்டி கேட்கறப்போ அவரும் சொல்லுவாரு, எங்க அசிஸ்டன்ட் மேனேஜரை வந்து நாங்க அதை பத்தி கன்சிடர் பண்றோம்ன்ற மாதிரி தீபக் சொல்லுவாரு. ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு வச்சுக்கோங்க, இதான் போகும். நீங்க அதை எதிர்க்கிறதா நீங்க போயிருக்கீங்க, அதுதான் அந்த வியூகம் வகுக்கிறதா நீங்க போயிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நடந்தது. ஆனால் என்னால் மறக்கவே முடியாதது, காலையிலே மாற்றி போட்டு பேசுனது. இத்தனை பேர் இத்தனை கேமரா இருக்கும்போதே நீங்கள் வந்து என்னை மிரட்டுறீங்க, நீங்கள் 2 பேரும் என்னை சேர்த்து மிரட்டுறீங்கன்னு ஒரு கேரக்டர் வந்து சொல்லுது திவாகர். அவங்களுக்கு வந்து அரோரா மாதிரியானாலும் எடுத்து கொடுத்துருப்பா, அண்ணன் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்வாங்க. சொல்ற மாதிரி மைக்க மாட்டுங்க இவரால் தான் பிரச்சனையே. அதுக்கு வந்து பாரு வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அழகா இருக்கீங்க கோவப்பட்டா. அது சொன்னார், எனக்கே ஷாக். அதில் திரும்பவும் அவர் வந்து திவ்யாவை நோக்கி போவார், நான் எழுதி தரேன், அந்த இடத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கும். திரும்ப வந்து இந்த விஷயத்தில் வந்து திரும்பவும் பாரு கத்துவாங்க, பாரு உனக்காக நான் கத்திட்டு இருக்கேன், நீ போய் வழிஞ்சிட்டு இருக்கேன்ற மாதிரி. பாரு நடக்குதா? இது ஒன்று. வியன்னா மாதிரி ஆட்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்றதான் எனக்கு ஆச்சரியம். இவ்வளவு கேமரா இருக்கு, உங்களை வந்து உங்க திறமையால உங்களுக்கு எந்த திறமையும் இல்லை, அது நல்லா புரிஞ்சு. உங்களுக்கு ஒரு திறமை கூட கிடையாது, எதிராளியை பேசுறதுக்கு திறமை இல்லை, உங்களுக்கு பேசவே தெரியல, நல்லா பேசி ஒரு கருத்து எடுத்து வைக்கிறதுக்கான இதுவும் கிடையாது. துஷாரும் வேஸ்ட்டு. என்ன சுபிக்ஷா ஏதோ பேசுறாங்க, அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரெட்டை இதுல இருக்கு. எல்லாத்த விட வியன்னா இவ்வளவு கேமரா இருக்கும்போது ஒருத்தவங்க மேல எப்படி நீங்க அப்ப அன்னைக்கு பிரவீன் காந்தி வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு போனது உண்மையாயிடுச்சா இல்லையா? பெண்கள் பொறாமை பிடித்தவர்கள் சொன்னாரா இல்லையா? அப்ப நீங்க என்ன நிறுவ வரீங்க? ஒருத்தவங்க மேல ஒரு பிராது வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா இவ்வளவு கேமரா இருக்கு, நிரூபிக்கிறாங்க, கூட்டு வந்து காமிக்கிறாங்க. விஷ பாட்டில் தானே இந்த வருஷத்து விஷ பாட்டில் அவங்க தான். இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் வந்து ஏன் இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, ஏன் ஆண்கள் விஷ பாட்டில் இல்லையா? இல்ல, ஏன்னா ஜனனி தான் அதை செய்வாங்க, அதனாலதான் விஷ பாட்டில் உங்களுக்கு பேரே வைப்பாங்க. ஸோ அதனாலதான் அந்த விஷ பாட்டில்ன்றது வந்து இந்த சீசன்ல யாருன்னும் போது யார் வந்து இருக்கிறதுல வந்து பொய் புழுவுறாங்களோ அவங்களுக்கு விஷ பாட்டில் சொல்லுவாங்க. ஒரு இடத்த ட்விஸ்ட் பண்றது, அந்த இடத்த நீர்த்து போக வைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்த தான் வந்து வேணா பண்றாங்க. அவங்க ஏஜுக்கு தனித்திறமைகளை வளர்த்துக்கணும், நிறைய விஷயங்களை பண்ணணும், அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் எப்படி இவங்க இருக்காங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க அப்படிதான், அவங்க அப்படிதாங்க. நான் எதுக்கு அவங்க அப்படிதான்ற வார்த்தையை சொல்றேன். இவ்வளவு மக்கள் பாக்குற ஒரு ஷோ இப்படி பண்ண முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஜாக்கி நல்லா புரிஞ்சுக்காங்க, அவங்க யார்கிட்ட இருந்து கத்துக்க. அவங்க இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட இருந்து இந்த கான்பிடன்ஸை கத்துக்கணும் அண்ணே அப்படின்வாங்க. ஏன்னா இவர் வந்து நான் பாடலாம், நான் அப்படி பாடுவேமா, அவ்வளவு சூப்பரா பாடுவேமா, உங்க கான்பிடன்ஸ் நான் கத்துக்கணும்னே அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க பாக்குறாங்க பாருங்க, பாத்துட்டு இவ்வளோ கேவலப்படுத்தினாலும் இப்படி ஒருத்தர் இருக்காரு, நமக்கு என்ன பெரிய கேவலம் வந்துட போகுது. நீங்க அரோரா வந்து சொல்லிட்டாங்க, நான் இருக்க காசு, அவங்க ரொம்ப ஃப்ராங்கா சொல்லிட்டாங்க. இவங்க அதெல்லாம் சொல்லலை, எப்படியாவது இவங்க மேல வந்துடணும்,
எப்படியாவது இவங்க தெரிஞ்சிரணும் ஹீரோ அப்படிங்கிறதுக்காக போறவங்க கூட தான் அவர் கான்ஃபிடண்டா சொல்றாரு. யாராவது பாப்பாங்களா, அது நடக்குமா முதல்ல? அதுதான் அவங்க அந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசுறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜக்கி, அவங்க வந்து அவங்க தனித்திருக்க ட்ரை பண்ணாங்க. சுபிக்ஷா மாதிரியான ஆளோட நம்ம சேர்ந்துருந்தா இதெல்லாம் ஒரு டாக்டிஸ். சுபிக்ஷா மாதிரியான ஒரு ஆளோட நம்ம சேர்ந்துருந்தா நம்ம வெளியில் தருவோம்னு நினைச்சாங்க. சுபிக்ஷாவே அமுக்கி வாசிக்கிறப்ப இப்ப சுபிக்ஷா செட் அப்ப வந்து யாரு அப்ப வாட்டர்மெலன். ஆனா வினோத் தான் அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க, பாராசைட் மாதிரி நீ சுத்தி நீ தெரியுறீங்கன்னு சொல்லிட்டு அதே தான் இப்ப பண்றாங்க. வினோத் கிட்ட தான் இருந்தாங்க அவங்க. ஆமா, வினோத் தான் எல்லாமே கப்பு சோறுலாம் அடிச்சு கொடுத்தாரு. வினோத்தை விட இப்ப யார் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டார் தான் நல்லா தெரியுறாரு. யார் மாதிரியான ஆளோட அவங்க யாரு கூட வேணாலும் நீங்க பயணிக்கலாங்க. ஏங்க ஒரு பொய்யே சொல்ல முடியுதுங்க உங்களுக்கு? அதனால தான் சொல்லுவாங்க, தெரிஞ்சு நீங்க சொல்றது பிரச்சனை இல்லை, தெரியாம ஒருத்தவங்க ஒரு ப்ளேம் பண்றீங்க. இன்னைக்கும் நீங்க வந்து என்னன்னா அதுல இருந்து வந்து திவ்யாவை காலி பண்ணணுன்றதுக்காக நீங்க ஃப்ரேம் பண்ணீங்களே ஒரு ஃப்ரேம் வேர்டு. அவங்க என்ன ஃப்ரேம் பண்ணிட்டாங்க? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. தயவு செய்து நண்பர்களே, இந்த மாதிரியான ஆட்களோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10 அடி தள்ளியே நில்லுங்க தயவு செய்து. இது எந்த வகையிலுமே சிறப்பானது அல்லன்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு சின்ன பொண்ணு இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழகு இருக்கு, ஏன் அந்த அறிவை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணாம, இப்ப உதாரணத்துக்கு இப்ப அரோராவே எடுத்துக்கங்க, அவங்க கரெக்டா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப அரோராவே எடுத்துக்க, நீங்க மத்த இப்ப இந்த கொஞ்சலுமே சரி, விஜேஸ் பார்த்தா அவங்க கொஞ்சல் ஜாஸ்தி ஆயிடும். இவரை பார்த்தா இப்ப புதுசா இப்ப ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா ஒரு இன்ச் கொஞ்சல் ஜாஸ்தி ஆயிடும். ஆனா கேஷுவலா இப்ப சொல்றேன், பிக் பாஸ் டீம் இப்ப சொல்றேன், ஏதாவது அறிவு இருந்துன்னா நீங்க இது மாதிரி ஆட்கள்லாம் கூட்டு வந்திருப்பீங்க. நான் கூட வந்து திவாகர்லாம் கூட்டு வந்திருக்கும் போது நான் சொன்னேன், இப்படியான ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க, அதை சமூகத்துக்கு வெளிப்படுத்தணுன்றதுக்காக கூட்டு வந்தாங்க. சரி, என்ன பின்புலத்தில் நீங்கள் வந்து நந்தினியை கூட்டு வந்தீங்க? என்ன பின்புலத்தில் உங்கள் பேர் என்ன வியன்னா? என்ன பின்புலத்தில் துஷார்? சரி, வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ பொய்யோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் கூட்டு வந்தீங்க. இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு கூட்டு வந்தீங்க சொல்லுங்கள். ஆக அதாவது நீங்கள் ஆளை செலக்ட் பண்ணுறதுல இருந்து நிறைய விஷயத்தில் நீங்கள் அலட்சியம் காமிக்கும் போது அது இப்படி தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரைட், அவ்வளோதான். இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த கெஸ்ட்ஸ் வந்தது வந்து ரொம்ப நல்லதில்லை. இவங்க வந்து ஒரு வாரம் கழித்து அவங்க வந்திருக்கலாம். இப்போ தான் வந்தாங்க 3 நாள், அதுக்குள்ளே அவங்கள இது பண்ணுற மாதிரி வந்தால் அது தெரியல. ஆனா தீபக் சீசன்ல தீபக் இந்த மாதிரி தான் ஹோட்டல்ல போய் புல் ஸ்டைலாம் கேட்பாரு. அதனாலே அவரை கூட்டு வந்து இந்த மாதிரி விட்டுருக்காங்க. இன்னைக்குமே கேட்டாரு. ஆமா, அதெல்லாம் பண்ணுவாரு, பேசுவாரு. ஸோ அதனால வந்தாங்க. பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஆனால் இந்த 2 விஷயங்களை பேசணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் பேசணும். கமெண்ட் வந்து நீங்கள் நம்ம வந்து வாசிக்கலை, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அதை எடுக்க முடியல. எனிவே, உங்கள் கருத்துக்களை பின்னூடங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறி வருவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்